வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விஎஸ்இபிஆர் தியரி. பொதுவாக நம்ம இதை வேலன்ஸ் ஷெல், எலக்ட்ரான், பேர், ரிப்பல்சிவ் தியரி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹைபிரிடைசேஷன் அண்டு விபிடி அதெல்லாம் தாண்டி அடுத்தது அந்த பேசிஸை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது வர்றது. பொதுவாக ஒரு மாலிகுல்ஸினுடைய ஜாமெட்ரி அண்டு ஷேப்பு ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன, அடுத்தது இந்த ஷேப்பும் ஜாமெட்ரியும் எப்படி இந்த மாலிகுல்ஸ்க்கு வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இதில் பேசுவோம். பொதுவாக பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு காம்பவுண்டை கொடுத்துட்டு இதோட ஷேப் என்ன, இதோட ஜாமெட்ரி என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் விஎஸ்இபிஆர் தியரி அப்படின்னு கூட கொடுத்துருவாங்க. அப்போ விஎஸ்இபிஆர் தியரியை அப்ளை பண்ணி இந்த மாலிகுல்ஸினுடைய ஜாமெட்ரி என்ன, இந்த மாலிகுல்ஸினுடைய ஷேப் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பதில் சொல்கிற மாதிரியான இருக்கிற விஷயத்தை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக ஜாமெட்ரி வேறு, ஷேப் வேறு அப்படிங்கிறத இந்த வீடியோவுக்கு அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஹைபிரிடைசேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஷார்ட் ட்ரிக்கில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்தோம். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா Z = இப்போ எந்த காம்பவுண்ட் கொடுக்குறோமோ, எந்த மாலிகுல்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாலிகுல்ஸில் இருக்கிற சென்ட்ரல் மெட்டல், அந்த சென்ட்ரல் மெட்டலுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் அதில் ஏதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். அந்த மாலிகுல்ஸில் எதனாவது நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் அதில் ஏதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். கடைசியாக மானோ வேலண்ட் ஆட்டம்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ மானோ வேலண்ட் ஆட்டம் அப்படின்னா நம்ம அந்த வீடியோவிலே சொன்னோம், ஹைட்ரஜன், ஹேலஜன், இந்த மாதிரி ஹேலஜன் எல்லாமே இது எல்லாமே மானோவேலண்ட் ஆட்டம்ஸ். ஆக்சிஜன்லாம் டைவேலண்ட். அதனால் மானோவேலண்ட் ஆட்டம்ஸ் இருந்தால் அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்படி தான் வந்து ஒரு இசட் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இசட் வேல்யூ வரதுக்கு தகுந்த மாதிரி அதோடைய ஹைபிரிடைசேஷன் வரும். இசட் வேல்யூ 2 அப்படின்னா ஹைபிரிடைசேஷன், அதோடைய ஹைபிரிடைசேஷன் வந்து 2 ஆர்பிட்டால் உள்ள மாதிரி வரும், S அண்டு P. இசட் வேல்யூ 3னா sp2, இசட் வேல்யூ 4னா sp3, 5னா sp3d அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதோடைய ஷேப் நமக்கு தெரியும், லீனியர். sp னா லீனியர், sp2னா ட்ரையாங்கிள் பிளேனார், sp3னா டெட்ராஹெட்ரல். இதை ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம் இது ஞாபகம் அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கணும். இது sp3dனா ட்ரைகோனல் பை பிரமிடல். இதெல்லாம் அதோடைய ஜாமெட்ரி, ஷேப் இல்லை, அதோடைய ஜாமெட்ரி. Z = 6னா sp3d2, அதோடைய ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல். அதே மாதிரி Z = 7னா sp3d3 பென்டகோனல் பை பிரமிடல். இது அதோடைய ஜாமெட்ரி. இந்த இசட் வேல்யூ நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 3 மாலிகுலுக்கு நான் அதை கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். CH4க்கு, NH3க்கு அண்டு H2க்கு. இப்போது கார்பன் இருக்குது. அப்போ Z = 12 கார்பன் தான் இதோடைய சென்ட்ரல் ஆட்டம், அதோடைய வேலன்சி 4. அதில் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜோ அல்லது பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை, ஆனால் மானோவேலண்ட் ஆட்டம் மட்டும் இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4, அப்போ 1/2 × 8 = 4. 4 வந்ததால் இதோடைய ஹைபிரிடைசேஷன் sp3, இதோடைய ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 12 இதோடைய வேலன்சி 5, இதுலேயும் சார்ஜ் எதுவும் இல்லை, லோன் பேரெல்லாம் சார்ஜ் எடுத்துக்கூடாது, சார்ஜ் ப்ளஸோ மைனஸோ எதுவும் இல்லை, ஆனால் மானோவேலண்ட் ஆட்டம் இருக்குது. இப்போ 1/2 × 8 சேம் தான், 4 வருது, sp3 டெட்ராஹெட்ரல். அதே மாதிரி இங்கே சென்ட்ரல் ஆட்டம் O, 12 ஓவுடைய வேலன்சி 6, இங்கேயும் ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவும் கிடையாது, அதனால் +2 மானோவேலண்ட் இருக்குது. இப்போ 12 × 8 = 4, இப்போ sp3 டெட்ராஹெட்ரல். அப்போ நம்ம ஒரு மாலிகுலுடைய ஹைபிரிடைசேஷனை ஈஸியாக ரொம்ப சில நொடிகளில் கால்குலேட் பண்ணிடலாம். அதோடைய ஜாமெட்ரியும் நம்ம சொல்லிடலாம், அதோட ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரலா என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்குற இந்த மாலிகுல்ஸ் எல்லாத்துக்கும் ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல்னு வருது. ஜாமெட்ரி எல்லாத்துக்கும் சேமாக வருது, பட் பார்த்திங்கன்னா இதோடைய ஷேப் எல்லாம் டிஃப்ரென்ஸாக வரும், இதோடைய ஷேப் எல்லாம் வேறு. இப்போ தான் நம்ம விஎஸ்இபிஆர் தியரியை அப்ளை பண்ண போகிறோம்.
இப்போ டெட்ராஹெட்ரல் அப்படிங்கிறப்ப இப்போ பொதுவாக நம்ம டெட்ராஹெட்ரல் ஷேப்பை நம்ம இப்படி தான் சொல்லுவோம். ஒரு ஷேப்பையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ டெட்ராஹெட்ரல் ஷேப் இது. இந்த ஷேப் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாறுது. இப்போ இந்த இடத்துல ஜாமெட்ரி CH4க்கு லோன் பேர் இருந்துச்சுன்னா மாறும், லோன் பேர் இல்லைன்னா அதே ஜாமெட்ரி ரெகுலர் ஜாமெட்ரி அப்படியே தான் இருக்கும். இப்போ CH4ல் லோன் பேர் எதுவும் இல்லை, அதனால் இதோடைய ஜாமெட்ரி அதுவே அதோடைய ஷேப்பாக இருக்கும். சப்போஸ் லோன் பேருடைய வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய ஜாமெட்ரி தான் அதோடைய ஷேப்பு, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். லோன் பேர் இந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடாது. லோன் பேர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய ஜாமெட்ரி என்னவோ அதுதான் அதோடைய ஷேப்பாக இருக்கும். சப்போஸ் லோன் பேர் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இது அம்மோனியாவில் ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ பாண்டிங் பேர் வந்து 3 பாண்டிங் பேர் இருக்குது, லோன் பேர் ஒரு லோன் பேர் இருக்குது. அப்போ லோன் பேர் இருந்துச்சுன்னா இதே வேல்யூ இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்னா இதோடைய ஆங்கிள் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சி போகுது. இதோடைய ஆங்கிள் நமக்கு தெரியும் 109.28 இங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சி 107 ஆகிடுது. அதே மாதிரி வாட்டருக்கு போகிறப்ப 2 லோன் பேர் இருக்குது, அப்போ அதோடைய ஆங்கிள் இன்னும் குறைஞ்சிருது, அது 105க்கு குறைஞ்சிருது. இப்போ இந்த மாதிரி ஆங்கிள் ஏன் குறையுது, ஷேப்பும் மாறுது. ஜாமெட்ரி இதுக்கு மட்டும்தான் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி, இதுக்கெல்லாம் வேறு ஷேப் வரப்போகுது. இப்போ இதுக்கு வந்து பிரமிடல் ஷேப் வரும். இதோட டீட்டெயிலாக பின்னாடி நம்ம படிப்போம், இதாங்க சொல்கிறேன். இதுக்கு பிரமிடல் ஷேப்பு, இதுக்கு பெண்டு ஷேப் வரும். ஷேப் வந்து பெண்டு. இது ஏன் இந்த ஆங்கிள் குறையுது அப்படின்னா இதில் ஒரு லோன் பேர் இருக்குது, அதே மாதிரி இங்கே வாட்டருக்கு 2 லோன் பேர். இப்போ வாட்டருக்கு 2 லோன் பேர் இருக்கிறதால லோன் பேருக்கும் இந்த பாண்டிங் பேருக்கும், இந்த லோன் பேருக்கும் இந்த பாண்டிங் பேரில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு இடையில ரிப்பல்ஷன் வரும். அதே மாதிரி இந்த பாண்டிங் பேருக்கும் இடையில இருக்கிற எலக்ட்ரானில் ரிப்பல்ஷன் வரும். லோன் பேரே 2 இருந்துச்சுன்னா அந்த 2 லோன் பேருக்கு இடையில ரிப்பல்ஷன் வரும். அப்போ ரிப்பல்ஷன் 3 டைப்பாக வரும். ஒன்று வந்து 2 லோன் பேருக்கு இடையிலே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா லோன் பேருக்கும் பாண்டிங் பேருக்கும் இடையில இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாண்டிங் பேருக்கும் இடையில இருக்கலாம். இப்போ இதில் எந்த ரிப்பல்ஷன் ரொம்ப வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னா லோன் பேர் உடைய அந்த ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அது ரெண்டுத்துக்கும் இடையில கூடிய அந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். பாண்டிங் பேருக்கு இடையில கூடிய ஆங்கிள் ரொம்ப கம்மியாகிடும். அதே மாதிரி லோன் பேருக்கும் பாண்டிங் பேருக்கு இருக்கிற ஆங்கிள் பார்த்திங்கன்னா அது மீடியமாக இருக்கும். இப்போ இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ ரிப்பல்ஷனுங்கிறது எந்த ஆர்டரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளாக கேட்கணும்னா இந்த கேள்வியை கேட்கலாம். இதெல்லாம் +2லே கேட்குற கேள்வி தான். அப்போ லோன் பேருக்கும் இருக்கிறது ரொம்ப அதிகமான ரிப்பல்ஷனோடு இருக்கும். அடுத்து லோன் பேருக்கும் பாண்டிங் பேருக்கும் இடையில, அடுத்து லாஸ்ட்டாக பாண்டிங் பேருக்கு இடையில இருக்கிற ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஜாமெட்ரிக்கும் அதனுடைய ஜாமெட்ரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ sp ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா அதோடைய ஜாமெட்ரி லீனியர் வந்து நமக்கு சொல்ல தேவையில்லை, நம்ம போட்டுடலாம். sp2 அப்படின்னா ட்ரையாங்கிள் பிளேனார், ஒரு பிளேனார் சர்ஃபேஸில் நமக்கு ட்ரையாங்கிள் இருக்கும். அப்போ இப்படி இருக்கும். இது வந்து ஒரு பிளேனில் அப்படியே இருக்கும், ஒரு பேப்பரில் அப்படியே வச்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு பிளேனுக்குள்ளே இது இருக்கும், ட்ரையாங்கிள் பிளேனார். sp3 அப்படிங்கிறது டெட்ராஹெட்ரல் இப்போ தான் நம்ம பார்த்தோம். டெட்ராஹெட்ரலுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். அடுத்து sp3d அது ட்ரைகோனல் பைபிரமிடல். அது நம்ம லாஸ்ட் கிளாஸே சொன்னோம். இந்த மாதிரி பிளேனில் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒன்று, இங்கே ஒன்று, இது 3 வந்து ஒரே பிளேனில் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா மேலேயும், இன்னொன்று கீழேயும் இருக்கும். இதுதான் ட்ரைகோனல் பைபிரமிடல். அதாவது 3 எண்டு இருக்குது பாருங்கள், 3 எண்டு இருக்குது. இது ஒரு ட்ரைகோனலாக இருக்குது. இது அப்படியே மேலே கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிரமிடு கிடைக்கும். அதேமாதிரி கீழே கனெக்ட் பண்ணாலும் ஒரு பிரமிடு கிடைக்கும். அப்போ மேலே ஒரு பிரமிடு, கீழே ஒரு பிரமிடு, ஆனால் 3 இதை வச்சு பண்ணுறதால அது ட்ரைகோனல் பைபிரமிடல். 2 பிரமிடல் ஆனால் ட்ரைகோனல் பைபிரமிடல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஆக்டாஹெட்ரல். இப்போ sp3d2 அப்படின்னா ஆக்டாஹெட்ரல். அதுவும் பார்த்திங்கன்னா ஷேப்பு ட்ரைகோனல் பைபிரமிடல் மாதிரி தான், ஆனால் 4 எண்டு இருக்கும். இங்கே ஒரு எண்டு இருக்கும், இங்கே ஒன்று, 4மே பிளேனாரில் இருக்கும். அதே மாதிரி மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஷேப்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதனால தான் நம்ம VSE EPR தியரி ரொம்ப எளிமையாக்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ முடிகிறப்ப ஈஸியாக ஒரு காம்பவுண்ட் உங்களால் சொல்ல முடியும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஷேப்பு தெரியணும், இந்த ஜாமெட்ரி தெரிஞ்சால் மட்டும்தான் முடியும். இது ஆக்டாஹெட்ரல் 8 ஃபேஸ் இருக்கும். அதனால் இதை மேலே உள்ளதை அப்படியே கனெக்ட் பண்ணிங்க, இங்கெல்லாம் கனெக்ட் பண்ணால் மேலே ஒரு 4 ஃபேஸு, கீழே ஒரு 4 ஃபேஸ் வரும். அதனால் இதை எண்முகி அப்படின்னு சொல்லுவோம், ஆக்டாஹெட்ரல்.
அதே மாதிரி sp3d3 பென்டகோனல் பைபிரமிடல், இது வந்து ஆக்டாஹெட்ரல். sp3d3னா பென்டகோனல் பைபிரமிடல், அது வந்து 5 இருக்கும். நம்ம 3 4 5 அப்படி பார்க்க போகிறோம். அப்போ 1 2 3 4 5 இருக்கும். அதே மாதிரி மேலே ஒன்று இருக்கும், கீழே ஒன்று இருக்கும். இப்போ மேலே உள்ளது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் மேலே ஒரு பிரமிடு, கீழே உள்ளதை கனெக்ட் பண்ணால் கீழே ஒரு பிரமிடு கிடைக்கும். அப்போ 2 பிரமிடு, ஆனால் 5 இருக்குது. அதனால் பென்டகோனல் பைபிரமிடல் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ரெகுலர் ஜாமெட்ரி. இப்போ இந்த ரெகுலர் ஜாமெட்ரி ஒரு மாலிக்யூலுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இசட் வேல்யூ என்ன வருதோ அதே ஜாமெட்ரி கிடச்சிரும். ஆனால் அதில் லோன் பேர் இருக்கக்கூடாது, அதான் கண்டிஷன். ஒரு மாலிக்யூலில் லோன் பேர் இல்லாமல் என்ன ஜாமெட்ரி வருதோ அதே ஜாமெட்ரி தான், ஷேப் மாறாது, அதில் எந்த ரிப்பல்ஷனும் இருக்காது. பட் லோன் பேர் இருந்தால் என்ன ஆகும், லோன் பேர் இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத நம்பர்ஸில் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். பொதுவாக அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஜாமெட்ரி அப்படின்னு சொன்னால் பாண்டிங் பேர் எத்தனை இருக்குது அதையும் லோன் பேர் எத்தனை இருக்குது எல்லாத்தையும் நம்ம கணக்கில் சேர்த்துக்கிட்டு ஜாமெட்ரியை சொல்லுவோம். இப்போ இது வந்து வாட்டருடைய ஜாமெட்ரி, டெட்ராஹெட்ரல் சொல்கிறோம். இப்போ டெட்ராஹெட்ரல் அப்படின்னு சொன்னால் இந்த லோன் பேரையும் சேர்த்தா தான் இது டெட்ராஹெட்ரல். சப்போஸ் லோன் பேரை சேர்க்காம வெறும் பாண்டிங் பேரை மட்டும், இதுதான் பாண்டிங் பேர், 3 பாண்டிங் பேர், இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று, லோன் பேரை விட்டுருவோம். அப்படி பார்த்தா இது பிரமிடல். அப்போது ஜாமெட்ரி அப்படிங்கிறது பாண்டிங் பேரையும் லோன் பேரையும் சேர்த்து சொல்கிறது. பட் ஷேப்புங்கிறது ஒன்லி பாண்டிங் பேர் மட்டும் சொல்கிறது. அப்போ இது டெட்ராஹெட்ரல், இது ஜாமெட்ரி. இங்கே லோன் பேரை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், இந்த இடத்துல லோன் பேரை கன்சிடர் பண்ணலை, அதனால் இது ஷேப்பு பிரமிடல். அவ்வளோதான். இது விஷயம் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக நம்ம விஎஸ்சிபிஆர் தியரியை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். லோன் பேர் இருந்தால் ஜாமெட்ரி ரைட். இப்போ நம்ம பார்க்கலாம் 2 இசட் நம்பர் 2, அதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். 2 ஆப்ஷன். ஒன்று அதில் பாண்டிங் பேர் எத்தனை இருக்கும், லோன் பேர் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாண்டிங் பேர் 2 இருக்குது, லோன் பேரே இல்லை. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், A அண்டு B இப்படி இருக்கலாம். லீனியர் ஷேப். லோன் பேர் இல்லைங்கிறப்ப அதோடைய ஷேப் என்ன, இதோடைய ஹைபிரிடைசேஷன் SP வரும். ஏன்னா Z2ங்கிறப்ப SP தான் எல்லாத்துக்குமே. இசட்டில் நம்ம பார்க்க போகிற எல்லாத்துக்குமே அதோடைய ஹைபிரிடைசேஷன் SP தான். அதோடைய ஜாமெட்ரி பார்த்திங்கன்னா லீனியர் தான். இதில் லோன் பேரே 0 அப்படிங்கிறதால கிடைக்கிற லீனியரே அப்படியே கிடச்சிரும், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. இப்போ பாண்டிங் பேர் 1, லோன் பேர் 1 இப்படி இருக்குது. இப்போ இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு மாலிகூல்ஸ், இந்த மாதிரி மாலிகூல்ஸ் நம்ம பார்க்க முடியாது. இப்போ சப்போஸ் நான் போடுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு லோன் பேர் இப்படி இருக்கும், ஒரு பாண்டிங் பேர் இருக்கும். ஆனால் ஹைபிரிடைசேஷன் SP தான். இதோடைய ஆங்கிள் 180 தான், இதுக்கும் ஆங்கிள் 180 தான், இதுக்கும் ஆங்கிள் 180 இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு ஷேப் சொல்ல முடியாது, சொன்னாலும் லீனியர் அப்படி தான் சொல்லலாம். இப்போ ABங்கிற மாதிரி ஒன்று இருக்காது. அதனால் இது பெருசாக நமக்கு முக்கியத்துவம் படுறதில்ல, இது மட்டும்தான். இப்போ 2 அதோட இசட் நம்பர் 2ன்னா ஒன்று மட்டும்தான் லீனியர் தான் இருக்கும், அது SP. 3 Z=3 அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸ் பார்ப்போம். பாண்டிங் பேர் 3 இருக்குது, லோன் பேரே இல்லை, 0. பாண்டிங் பேர் 3, லோன் பேர் இல்லை. அப்போ இதோடைய 3ங்கிறப்ப இதோடைய ஹைபிரிடைசேஷன் SP2. அதோடைய ஷேப் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் பிளேனார் அப்படின்னு சொன்னோம். இப்போ ட்ரையாங்கிள் பிளேனார் அப்படின்னா இப்படி இருக்கும், இது ட்ரையாங்கிள் பிளேனார் இதுதான். இப்போ இந்த ஷேப்பு லோன் பேர் இல்லை அப்படிங்கிறப்ப அப்படியே கிடச்சிரும், இந்த ஷேப்பு நமக்கு அப்படியே கிடச்சிரும். அப்போ இதோடைய ஷேப்பு ட்ரையாங்கிள் பிளேனாருங்கிறது அப்படியே இருக்கும், ஏன்னா லோன் பேர் இல்லை, தேர் இஸ் நோ ரிப்பல்ஷன் இங்கே. சப்போஸ் ஒரு லோன் பேர் இருந்து போச்சுன்னா என்ன ஆகும், சப்போஸ் Z=3 தான், அதில் பாண்டிங் பேர் 2, லோன் பேர் 1, பாண்டிங் பேர் லோன் பேர், பாண்டிங் பேர் 2, லோன் பேர் 1 அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இது ட்ரையாங்கிள், இது பாண்டிங் பேர் இல்லைன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். சப்போஸ் இதில் வந்து ஒரு லோன் பேர் இருக்குது அப்படின்னா இந்த லோன் பேர் இங்கே இருக்கும். இப்போ லோன் பேரை விட்டுட்டு இந்த ஷேப்பை நீங்கள் பார்க்கணும். இப்போ லோன் பேரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது ஷேப்பு, லோன் பேரோடு பார்க்கக்கூடாது, லோன் பேரை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஷேப்பு பென்ட் ஷேப்பு, இதோடைய பென்ட் ஷேப்புக்கு வந்துடும். லோன் பேர் 0வாக இருந்ததுன்னா ட்ரையாங்கிள், லோன் பேர் 1 இருக்கும்போது லோன் பேரை அப்படியே விட்டுருவோம், மீதி இருக்கிற ஷேப்பை மட்டும் சொல்லுவோம், அப்போ பென்ட் ஷேப்பு. அதோடைய ஹைபிரிடைசேஷன் என்னமோ SP2 தான். அடுத்தது 4, Z=4, ஹைபிரிடைசேஷன் பார்த்திங்கன்னா SP3. ஷேப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். எப்போன்னா 4 0ன்னு இருந்தால், 4மே பாண்டிங் பேராக இருந்து லோன் பேரே இல்லை அப்படின்னா, சப்போஸ் 3 பாண்டிங் பேர் இருந்து ஒரு லோன் பேர் அப்படின்னா, இப்போ பாருங்கள்
அதே ஷேப்பை தான் நான் போடுறேன். அந்த இடத்துல ஒரு லோன் பேரை போட்டுடணும். அப்போ மீதி இந்த லோன் பேரை விட்டுட்டு பார்க்கணும். விட்டுட்டு பார்க்குறப்ப மீதி என்ன இருக்குது, இது மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே பிரமிடல் ஷேப்பு. ஒரு ஷேப்பு பிரமிடல் ஷேப்பு. அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது, 2 பாண்டிங் பேர் 2 லோன் பேர் அப்படி இருக்கலாம். இப்போ 2 பாண்டிங் பேர் இல்லை 2 லோன் பேருங்கிறப்ப 4 பாண்டிங் பேர் இருந்துச்சு டெட்ராஹெட்ரலில். இப்போ பாருங்கள், இது ஒரு லோன் பேர், 2 லோன் பேர் இருக்குது, அதனால் இது ஒரு லோன் பேர். மீதி என்ன ஷேப் இருக்குது பாருங்கள், மீதி இருக்கிற ஷேப்பு நமக்கு பெண்ட் ஷேப்பு. இப்போ எல்லாத்துலேயுமே ஹைப்ரிடைசேஷன் sp3 தான், புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா 4,0ன்னு இருந்தால் டெட்ராஹெட்ரல், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. 3, ஒரே ஒரு லோன் பேர் இருந்து போச்சுன்னா அது பிரமிடல் ஷேப்புக்கு வந்துடுது. 2,2 அப்படின்னு வந்துருச்சுன்னா அது பெண்ட் ஷேப்புக்கு வந்துடுது. அப்போ உங்களுக்கு ஒரு காம்பவுண்ட், இதோடைய எக்ஸாம்பிள்லாம் பின்னாடி பார்ப்போம். ஒரு காம்பவுண்ட் கொடுத்து இந்த மாதிரி எத்தனை லோன் பேர் இருக்குது, அதில் எத்தனை பாண்டிங் பேர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம ஷேப்பை ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்தது 5 உள்ளது பாருங்கள். சப்போஸ் z = 5, அப்போ என்னென்ன காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். 5 0ன்னு இருக்கலாம், 4 1ன்னு இருக்கலாம், 3 2ன்னு இருக்கலாம், 2 3ன்னு இருக்கலாம். இது எல்லாமே லோன் பேர். ஃபஸ்ட்டுக்கு லோன் பேர் கிடையாது, அதனால் இதோடைய 5க்கு என்ன ஸ்ட்ரக்சரோ அதே தான். 5க்கு என்ன ஸ்ட்ரக்சர், ஜாமெட்ரி, அதே ஜாமெட்ரி அப்படியே வந்துடும். இப்போ அதே ஜாமெட்ரி இங்கே வந்துடும். அப்போ ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. 5 0ன்னா சப்போஸ் ஒரே ஒரு லோன் பேர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த காம்பவுண்டு இப்படி இருக்குது, நமக்கு இப்படி இருக்குது. இப்போ இதில் ஒரே ஒரு லோன் பேர் இருக்குது. இதை வந்து நம்ம ஈக்குவட்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாண்டெல்லாம் நிற்கிதில்ல, இந்த பாண்டை வந்து ஈக்குவட்டோரியல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற பாண்டெல்லாம் ஆக்சியல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக லோன் பேர் வந்து ஆக்சியலில் தான் இருக்கும், ஈக்குவட்டோரியலில் இருக்காது. முக்கியமான பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. லோன் பேர் ஆக்சியலில் தான் இருக்கும், ஈக்குவட்டோரியலில் இருக்காது. அதனால் லோன் பேர் ஒன்று இருக்குது அப்படின்னோடனே நீங்கள் இதுக்கு இங்கே போட்டுறக்கூடாது. லோன் பேர் இருக்குது அப்படின்னா இங்கே அந்த லோன் பேர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இந்த லோன் பேரை விட்டுட்டு இந்த ஷேப்பை பாருங்கள். இந்த லோன் பேரை அப்படியே மறைச்சிக்கணும். இந்த இடத்துல அப்படியே கையை வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து சீஷா ஷேப். சீஷானா அந்த உட்காந்துட்டு ஒரு பக்கம் அந்த பக்கமும் இது வந்து அப்படியே மண்ணில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்துக்குருவாங்க, இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்துட்டு இப்படியும் மாற்றி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு விளையாட்டு இருக்குது, அதுதான் சீஷான்னு சொல்லுவோம். அந்த ஷேப்பில் இது இருக்குது. ஒரே ஒரு லோன் பேர் இருந்தால். சப்போஸ் 2 லோன் பேர் இருக்குது அப்படின்னா என்னாகும், ஷேப்பை முதல்ல நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவல் ஷேப் இதான். இப்போ 2 லோன் பேர் இருக்குது. இப்போ 2 லோன் பேர் இருந்தால் ஒரு லோன் பேர் இங்கே, லோன் பேர் எப்பயுமே ஆக்சியலில் தான் இருக்கும், அதனால் இங்கே ஒரு லோன் பேர். இப்போ இந்த 2 லோன் பேரை விட்டுட்டு இந்த ஷேப்பை பாருங்கள், டீ மாதிரி இருக்குது பாருங்கள், டீ, அதனால் டீ ஷேப்டு. அப்போ இது பார்க்குறதுக்கு டீ மாதிரி இருக்கும், அதனால் டீ ஷேப்டு. சப்போஸ் 2 பாண்டிங் பேர் தான் இருக்குது, 3மே நமக்கு வந்து லோன் பேர் அப்படின்னா இது ஆக்சுவல் ஷேப்பு. இதுவும் லோன் பேரு, இதுவும் லோன் பேரு, இதுவும் லோன் பேர். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் நல்லாவே தெரியுது, லீனியர். இவ்வளோதான் விஎஸ்இபிஆர் தியரியே, இவ்வளோதான். எதுவுமே இல்லை அப்படின்னா ரெகுலர் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஜாமெட்ரி. இது ஜாமெட்ரியும் ஷேப்பும் இதுக்கு ரெண்டும் ஒன்று தான். ஷேப்லாம் கிடைக்காது இதுக்கு, ஜாமெட்ரியும் ஷேப்பு ஒன்று. ஷேப் எப்போ கிடைக்குன்னா லோன் பேர் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இப்போ ஜாமெட்ரி ஷேப் ரெண்டுமே ஒன்று. இங்கே ஒரே ஒரு லோன் பேர் மட்டும் இருக்குது அப்படின்னா சீஷா. 2 லோன் பேர் வந்துருச்சுன்னா 2 லோன் பேர் வந்த பிறகு இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம போட கற்றுக்கணும். அப்போ டி ஷேப்டு. 3 லோன் பேரும் வந்துருச்சுன்னா லீனியர் இன் ஷேப். அடுத்து Z = 6. 6க்கு என்னென்ன ஆப்ஷன் பாருங்கள். 6 0ன்னு இருக்கலாம், 5 1ன்னு இருக்கலாம், 4 2ன்னு இருக்கலாம். இப்போ இதோட ரெகுலர் ஷேப்பை நம்ம பார்ப்போம். இதோட ரெகுலர் ஷேப் வந்து இதான் ஆக்டாஹெட்ரல் ஷேப். ரெகுலர் ஷேப்பு இது ஆக்டாஹெட்ரல் ஷேப்பு. இப்போ இந்த ரெகுலர் ஷேப்பு அப்படியே நமக்கு 6 பாண்டிங் பேர் 0 லோன் பேர் இருந்ததுன்னா இந்த ஷேப் அப்படியே கிடைக்கும். இந்த ஷேப்பு ஆக்டாஹெட்ரல். இதோடைய ஹைப்ரிடைசேஷன் sp3d2, அது அப்படியே நமக்கு கிடச்சிடும். இப்போ ஒரே ஒரு லோன் பேர் மட்டும் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஷேப் பாருங்கள். இந்த இடத்துல இந்த லோன் பேர் இருக்கும். இப்போ இந்த இடத்துல லோன் பேர் இருக்கிறப்ப இந்த ஷேப்பை நம்ம எப்படி போடலான்னா
இது வந்து ஸ்கொயர். இது அப்படியே கீழே ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு பிரமிடு. இது மேலே இருக்கிறது ஸ்கொயரு, 4 கனெக்ட் ஆகுது பாருங்கள். இங்கே ஒன்று கனெக்ட் ஆகுது, இங்கே ஒன்று கனெக்ட் ஆகுது, இங்கே ஒன்று கனெக்ட் ஆகுது, இங்கே ஒன்று கனெக்ட் ஆகுது, கீழே ஒன்று இருக்குது. மேலே இருக்கிறது 4, கீழே ஒன்று இருக்குது. இப்போ 4 இதில் கனெக்ட் பண்ணால் இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு பிரமிடு. படம்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், ஏன்னா நான் வந்து எழுதுறது அந்த மாதிரி ஒரு பேனா வச்சு எழுதிட்டு இருக்கேன். அதனால் இதில் கொஞ்சம் கரெக்டாக வர மாட்டேங்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. படத்தெல்லாம் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது மெட்டீரியல் வச்சுருந்தால் பார்த்துக்கோங்க. இது பிரமிடல் ஷேப்பு. ஆனால் பாருங்கள், ஒரு 4க்கு இடையில் வருது, 3க்கு இடையில் வந்தால் ட்ரைகோனல் பிரமிடல், 5க்கு இடையில் வந்தால் பென்டகோனல் பிரமிடல். இப்போ 4க்கு இடையில் வருது, அதனால் இது ஸ்கொயர் பிரமிடல். இது ஸ்கொயர் பிரமிடல் இதோடைய ஷேப்பு. மேலே லோன் பேர் இருக்கும். லோன் பேரை நம்ம வந்து பார்க்கவே கூடாது. லோன் பேர் இருக்கிற லோன் பேரே இல்லைன்னா ஓகே, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். லோன் பேரே இல்லைன்னா ஜாமெட்ரி, அதே ஆக்டாக்டல் தான். லோன் பேர் இருந்தால் ஜாமெட்ரியை நம்ம விட்டுறணும், ஷேப் என்னன்னு பார்க்கணும். ஜாமெட்ரிக்கு இதுக்கு ஜாமெட்ரி கேட்டால் லோன் பேரையும் சேர்த்து பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம். ஜாமெட்ரிங்கிறப்ப லோன் பேரையும் சேர்த்து பார்க்கணும், ஷேப்புங்கிறப்ப லோன் பேரை விட்டுட்டு பார்க்கணும். ஷேப்புங்கிறப்ப அது வந்து நமக்கு லோன் பேர் இருக்கும்போது அந்த ஷேப்பை நம்ம சொல்ல முடியும். விஎஸ்சிபிஆர் தியரியும் அதுதான் சொல்லுது. அப்போ ஜாமெட்ரி எப்போ அப்படின்னா அதுக்கு எடுத்துக்கலாம். ஜாமெட்ரி எப்போ எடுத்துக்கலாம்னா அதுக்கு வந்து லோன் பேரே இல்லைன்னா ஜாமெட்ரி எடுத்துக்க. சப்போஸ் லோன் பேர் இருக்குன்னா ஜாமெட்ரிங்கிற வார்த்தையை அங்கே கொண்டு வராது, இது ஷேப்பு தான். அப்போ ஷேப் என்ன? ஸ்கொயர் பிரமிடல் ஷேப். சரி, 2 லோன் பேர் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இப்போ கொஞ்சம் தெளிவாக போட்டுறேன் பாருங்கள். இப்போ 4 இருக்குது, இதெல்லாம் பிளேனில் இருக்கும், ஒரே பிளேனு. அப்படியே ஒரு பேப்பரில் வச்சிங்கன்னா அப்படியே ஒரு பட்டத்தை தூக்கி ஒரு பேப்பரில் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மேலே ஒரு கீழே ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ மேலே ஒரு லோன் பேர் இருக்குது, கீழே ஒரு லோன் பேர் இருக்குது. இப்போ என்ன இதை சொல்லலாம், நம்மளே சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் சொல்லிடலாம் இது என்ன ஷேப்பு அப்படின்னு. இதை நீங்கள் 2 லோன் பேரையும் விட்டுறணும். இந்த லோன் பேரையும் மறந்துடணும், இந்த லோன் பேரையும் மறந்துடணும். இருக்கிறத மட்டும் பாருங்கள். ஒரு பிளேனார், அது எத்தனை ஸ்கொயராக இருக்குது, அதனால் ஸ்கொயர் பிளேனார். இதோடைய ஷேப்பு ஸ்கொயர் பிளேனார். இப்போ 3 ஷேப் இதுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ 5னா என்னென்ன வரும் அப்படிங்கிறத போட்டு பாருங்கள், 4னா என்னென்ன வரும்னு போட்டு பாருங்கள், 6னா என்னென்ன ஷேப் வரும்னு போட்டு பாருங்கள். அப்போ நம்ம படிக்க தேவையில்லை. ஒன்றுத்தையும் பெரிய டேபிள்லாம் மெட்டீரியல் படிச்சிங்கன்னா பெரிய டேபிள் போட்டிருக்கோம். லோன் பேர் 1, இது 3, ஸ்கொயர் பிரமிடல், அப்படி மனப்பாடலாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்த்தாலே தெரியும். அடுத்து 7 இருந்தால் என்ன ஆகும் பாருங்கள். Z = 7. இதில் வந்து லோன் பேரை பற்றி நம்ம படிக்க போதில்லை, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இல்லைனா 7, 0, 6, 1, 5, 2 இப்படி படிக்கணும். இதெல்லாம் நம்ம படிக்க போகிறதில்ல. 7, 0 மட்டும்தான். இப்போ 7, 0ங்கிறப்போ ஒன்லி ஜாமெட்ரி தான் இதோடைய ஷேப். ஜாமெட்ரி = ஷேப். அப்போ என்ன ஷேப்பு உங்களுக்கு? பென்டகோனல் பை பிரமிடல். பாருங்கள், இது வந்து ஒரு பிளேனு. இது அப்படியே ஒரு பேப்பரில் வச்சிடலாம். அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. இதை அப்படியே கனெக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் ஒரு பிரமிடு மாதிரி இருக்கும். மேலே ஒரு பிரமிடு, அதேமாதிரி கீழே கனெக்ட் பண்ணால் ஒரு பிரமிடு மாதிரி இருக்கும். அதனால தான் பென்டகோனல் பை பிரமிடல் இதோடைய ஷேப்பு. இதில் லோன் பேர் இல்லை, அப்போ 7, 0 மட்டும்தான். இப்போ ரெகுலர் பென்டகோனல் பை பிரமிடல் இதுக்கு வந்துடும். அப்போ இதுதான் விஎஸ்சிபிஆர் தியரி. அப்போ ஒரு மாலிகூல்ஸுக்கு இதை நம்ம எப்படி லோன் பேர் எத்தனை இருக்குது, அதுதான் சார் பெரிய சிக்கல். என்னென்னா லோன் பேர் ஒரு மாலிகூல்ஸுக்கு எத்தனை இருக்குதுன்னு தெரியாது. இப்போ CH4 லோன் பேர் இல்லைன்னு தெரியும். இப்போ SO3 2- ஒன்று கொடுத்துட்றாங்க, அதில் லோன் பேர் எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு ட்ரிக் அப்போ தான் சொல்ல போகிறோம். மேலே நம்ம கொஷின் தான் பார்க்க போகிறோம், நிறைய காமன் பார்ப்போம். இதை கவனிங்க, இதுக்கு முன்னாடி உள்ளதை கவனிச்சுட்டு இதை கவனிங்க, இது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். SO3 எடுத்துப்போம், சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. இப்போ இதுக்கு வந்து Z கால்குலேட் பண்ணணும். இப்போ Z ஃபஸ்ட்டு Z கால்குலேட் பண்ணிடணும். 2 இதுதான் சென்ட்ரல் ஆட்டம். இப்போ S சென்ட்ரல் ஆட்டங்கிறப்ப அதோடைய வேலன்சி 6. வேலன்சிலாம் படித்து வச்சுக்கோங்க, 6. இதில் எந்த சார்ஜும் இல்லை, எது இல்லை, மைனஸோ ப்ளஸ்ஸோ எதுவுமே கிடையாது. மானோ வேலண்ட்டும் இல்லை. அப்போ மானோ வேலண்ட்டும் இல்லை அப்படிங்கிறப்ப ஆரோட சரி. இப்போ இதை அடிச்சிங்கன்னா 3 வரும். இப்போ Z = 3. இப்போ Z = 3 ரைட்டு. 3 அப்படின்னா என்ன? sp2 ரெகுலர். இதுக்கு ட்ரைகோனல் இல்லைன்னா ட்ரையாங்கிள் பிளேனார், இதான் ஷேப்பு. இதே ஷேப்பா இல்லை இதில் ஏதாவது லோன் பேர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா எஸ்ஸை சுற்றி சரௌண்டிங் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது. இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் வந்து லோன் பேர் வேணும், எனக்கு இதில் லோன் பேர் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா Z மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது அதை மைனஸ் பண்ணிடணும். சரௌண்டிங் ஆட்டம்ஸ் நல்லா கவனிங்க. அந்த சென்ட்ரல் ஆட்டத்தை சுற்றி எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது, சென்ட்ரல் ஆட்டத்தோட கனெக்ட் ஆகிற ஆட்டம் எத்தனை இருக்குது. இங்கே 3 இருக்குது. இப்போ Z நமக்கு 3ன்னு கிடச்சிருக்கு, சரௌண்டிங் ஆட்டம் 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 0. அப்போ லோன் பேர் இல்லை. லோன் பேர் = 0ன்னு என்ன? பாண்டிங் பேர் மட்டும்தான். இப்போ பாண்டிங் பேர் 3, லோன் பேர் 0.
அப்போ என்ன ரெகுலர் ட்ரைகோனல் பிளேனார் தான் இதோடைய ஷேப். 3னாவே என்ன ட்ரைகோனல் பிளேனார் sp2. அப்போ 0 ஷேப்பை பற்றி பேச வேணாம், இதோடைய ஜாமெட்ரி தான் இதோடைய ஷேப்பு. அப்போ ட்ரைகோனல் பிளேனார். அடுத்த மாலிகுல்ஸ் பாருங்கள், HNO3. இதோடைய இசட் கண்டுபிடிப்போம். ஆஃப் இன்ட்டு இதோடைய சென்ட்ரல் ஆட்டம் n தான். இப்போ nக்கு வந்து 5, இதில் மைனஸ் ப்ளஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் மானோவேலண்ட்டு ஒன்றே ஒன்று இருக்குது, H இருக்குது. அப்போ 1, அப்போ 1/2 × 6 = 3, Z = 3. லோன் பேர் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். லோன் பேர்னா 3 மைனஸ், அதாவது Z மைனஸ் சரௌண்டிங்ஸ் ஆட்டம்ஸ். என்ன சுற்றி சரௌண்டிங்ஸ் ஆட்டம் எத்தனை இருக்குது, இதோடைய ஷேப்பு தெரிஞ்சால் தான் போட முடியும். இப்படி இருக்குமோ, இப்போ பாருங்கள், இப்படி இருக்கலாமா, இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு கட்சி, இப்படி போட்டால் இந்த ஸ்ட்ரக்சரே தப்பு. இப்படி இருக்காது. நைட்ரிக் ஆசிட் இப்படி இருக்கும், டபுள் பாண்டு ஓ, டபுள் பாண்டு ஓ, OHன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நைட்ரஜனை சுற்றி எத்தனை ஆட்டம்ஸ், சரௌண்டிங் ஆட்டம்ஸ் பாருங்கள், 1 2 3 தான். ஹைட்ரஜனை சேர்க்கக்கூடாது, ஹைட்ரஜன் டைரெக்டாக இது கூட கனெக்ட் ஆகலை, அப்போ 3 தான். இப்போ 3 - 3 0. இப்போ லோன் பேர் இல்லை. இப்போ லோன் பேர் இல்லைன்னா என்ன, இதோடைய இசட் வேல்யூ என்ன 3, இசட் வேல்யூ 3, லோன் பேர் இல்லை, உடனே முடிவு வந்துடலாம் sp2 தான். ஷேப்பு ட்ரைகோனல் பிளேனார், அவ்வளோதான். அடுத்தது NO3 மைனஸ். NO3 மைனஸ் ஷேப்பை முன்னாடி போட்டுறேன். NO3 மைனஸ்னாவே இங்கே 2 இங்கே 2 O மைனஸ், இப்படி தான் இருக்கும் ஷேப்பு. அப்போ சரௌண்டிங்ஸ் ஆட்டம் தெரிஞ்சு போச்சு 3ன்னு. இசட் மட்டும் கண்டுபிடிப்போம். இசட் ஆஃப் இன்ட்டு எண்ணுக்கு வந்து 5, இதில் மைனஸ் 1 இருக்குது, அதனால் +1. மானோவேலண்ட் இல்லை, ப்ளஸ் சார்ஜும் இல்லை. அப்போ ஆஃப் இன்ட்டு 6 = 3 தான். அப்போ லோன் பேர் எத்தனை வருது, 3 - 3. ஏன்னா சரௌண்டிங்ஸ் ஆட்டம் 3, இசட் வேல்யூ 3. நம்ம ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கோம் லோன் பேருக்கு, இசட் மைனஸ் சரௌண்டிங் ஆட்டம். இப்போ இசட் வந்து 3, சரௌண்டிங்ஸ் ஆட்டம் 3, அப்போ 0. இப்போ லோன் பேர் 0, பாண்டிங் பேர் 3, அதே தான் sp2 ட்ரைகோனல் பிளேனார். ரைட், எல்லாமே 3 உள்ளதாகவே பார்த்துட்ருக்கோம். அடுத்தது கொஞ்சம் வேறு பார்ப்போம். 4 உள்ளது பார்ப்போம். CH4ஓட இசட் பாருங்கள், ஆஃப் இன்ட்டு சிக்கு வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் 4, ப்ளஸ்ஸோ மைனஸோ அதில் சார்ஜ் எதுவும் கிடையாது, மானோவேலண்ட்டு மட்டும் இருக்குது. அப்போ 4. அப்போ 1/2 × 8 = 4. லோன் பேர் எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள், 4 இருக்குது. சரௌண்டிங்ஸ் ஆட்டம் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. அப்போ 0. இப்போ லோன் பேர் 0, 4 இசட் வேல்யூ. 4 இசட் வேல்யூனா என்ன, டெட்ராஹெட்ரல் sp3. டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியே இருக்குமா, இதில் மாறுமா, லோன் பேர் இருந்தால் தானே மாறும், அப்போ மாறாது, டெட்ராஹெட்ரல் தான். சப்போஸ் டெட்ராஹெட்ரல் ஷேப்பு இது, இப்போ இது லோன் பேர் இல்லை, அப்போ டெட்ராஹெட்ரல் தானே. சப்போஸ் ஒரு லோன் பேர்னா இது இங்கே போயிடும், அப்போ லோன் பேர் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பிரமிடல்னு ஆகிடும். இப்போ லோன் பேர் இல்லைங்கிறப்ப இது டெட்ராஹெட்ரல் ஷேப்பு அப்படியே தான் இருக்கும். அடுத்தது NH3. இதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது தான். NH3 ஆஃப் இன்ட்டு எண்ணுக்கு வந்து 5, மானோவேலண்ட் ஆட்டம் 3 இருக்குது, ப்ளஸ்ஸோ மைனஸோ கிடையாது. ஆஃப் இன்ட்டு 8 = 4, sp3ங்கிறது நல்லா தெரியுது. இதோடைய ஷேப்பு டெட்ராஹெட்ரல், இதோடைய ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல். இருந்தாலும் லோன் பேர் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். 4 மைனஸ் சரௌண்டிங்ஸ் ஆட்டம் 3 தான் இருக்குது. இப்போ 4 - 3 = 1, லோன் பேர் 1 இருக்குது. இப்போ டெட்ராஹெட்ரல் ஷேப்பை போட்டுக்குங்க. லோன் பேர் 1 இருக்குது அப்படின்னா அது இங்கே தான் இருக்கணும். இப்போ இந்த லோன் பேர் அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கோங்க, இல்லைன்னா அந்த லோன் பேரை இப்படி அழிச்சிடுங்க. மீதி உள்ளது என்ன இருக்குன்னு பாருங்கள், பிரமிடல் ஷேப்பு. இப்போ பிரமிடல் ஷேப். NH3 வந்து ஜாமெட்ரி இதுக்கு டெட்ராஹெட்ரல், பட் ஷேப்பு பிரமிடல். அடுத்தது H2 எடுத்துக்கோங்க. H2வில் இசட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஆஃப் இன்ட்டு இதோடைய வேலன்சி 6, மானோவேலண்ட் 2 இருக்குது, 2. இப்போ 8 = 4, sp3 தான் வரும். டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல், ஆனால் ஷேப் வருதா அப்படின்னு பார்ப்போம். லோன் பேர் இருக்கான்னு பார்க்கணும். லோன் பேருக்கு ஃபார்முலா இசட் = சரௌண்டிங் ஆட்டம். இசட் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு 4, சரௌண்டிங்ஸ் ஆட்டம் 2 தான் இருக்குது. அப்போ லோன் பேர் 2 இருக்குது, லோன் பேர் 2 இருக்குது. இப்போ டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியே போட்டுக்குங்க, இதுதான் ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல். இப்போ இதில் லோன் பேர் 2 இருக்குது அப்படின்னா பாருங்கள், இது ஒரு லோன் பேர், இது ஒரு லோன் பேர். இப்போ மீதி உள்ள ஷேப்பை மட்டும் பாருங்கள், இந்த லோன் பேரை விட்டுருங்க, மீதி உள்ள ஷேப் மட்டும் பாருங்கள். இது மட்டும் என்ன ஷேப்பு, இது மட்டும் பென்ட் ஷேப்பு. அப்போ வாட்டர் வந்து பென்ட் ஷேப்பு, வி ஷேப்பு, ஆங்குலர் ஷேப்பு, எப்படி வேணாலும் சொல்லலாம். வி ஷேப்புன்னு சொல்லலாம், இல்லைனா பென்ட் ஷேப்புன்னு சொல்லலாம், இல்லைனா ஆங்குலர் அப்படி சொல்லலாம். அடுத்தது sp3d2ல் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, இப்போ XeO3F2 அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன இசட் வேல்யூன்னு கண்டுபிடிப்போம்.
இசட் ஈக்குவல் டு இதில் எக்ஸி தான் வந்து சென்ட்ரல் ஆட்டம். அப்போ அதோடைய இது வந்து 8 அதோடைய வேலன்சி, ப்ளஸ்ஸோ மைனஸோ கிடையாது. ஆனால் மானோ வேலண்ட் மட்டும் இருக்குது 2. அப்போது 10/2 இப்போ 5 sp3d2. இப்போ இதோடைய ஷேப் எப்படி இருக்கும்? பொதுவாக இதோடைய ஷேப் வந்து ட்ரைகோனல் பைபிரமிடல். 5னாவே ட்ரைகோனல் பைபிரமிடல். இப்போ ஷேப்பு இப்படி தான் இருக்கும். லோன் பேர் இதில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ லோன் பேர் இருக்கா அப்படின்னா சரௌண்டிங்ஸ் ஆட்டம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரௌண்டிங்ஸ் ஆட்டம் பார்க்குறதுக்கு நமக்கு முதல்ல இதோடைய ஸ்ட்ரக்சர் தெரியணும். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் சரௌண்டிங்ஸ் ஆட்டம் பார்க்க முடியும். எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சரு? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இப்போ பாருங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் 3 ஓ இருக்கா? அப்போ இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு ஓ, இங்கே ஒரு எஃப், இங்கே ஒரு எஃப், இப்படி போட்டுடலாமா? இப்படி தான் இருக்குமா ஸ்ட்ரக்சரு? அப்படின்னா இப்படி இருக்காது. இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இதில் எஃப் எங்கே இருக்கணும், ஓ எங்கே இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது இது ரெண்டில் எஃப்லேயும் ஓவிலையும் பார்த்தீங்கன்னா அதிக எலக்ட்ரோ நெகட்டிவ் உள்ளது எது அப்படின்னு பார்க்கணும். அதிக எலக்ட்ரோ நெகட்டிவ் உள்ளது எதுன்னு பார்க்கணும். அது வந்து எஃப் தான். அதுதான் ஈக்குவட்டோரியலில் இருக்கணும். அதிக எலக்ட்ரோ நெகட்டிவ் உள்ள ஆட்டம் ஈக்குவட்டோரியலில் இருக்கணும். இப்போ எஃப் இங்கே தான் இருக்கணும். ஆக்சியலில் மற்றது அதோட கம்மியானதெல்லாம் ஆக்சியலில் இருக்கணும். இதுதான் அதோடைய ஷேப்பு. இது வந்து எக்ஸி. இப்போ எக்ஸியை சுற்றி எத்தனை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுது, 5. அப்போ இசட் வேல்யூ 5, அதை சுற்றி இருக்கிறது 5, அப்போ ஈக்குவல் டு 0. அப்போ இதோடைய ஷேப்பு ஜாமெட்ரி எல்லாம் ஒன்று தான், ட்ரைகோனல் பைபிரமிடல். அடுத்தது SF6 பார்ப்போம். SF6 வந்து ½ இன்ட்டு எஸ்ஸுக்கு வந்து 6 + 6, ஏன்னா 6 மானோ வேலண்ட் இருக்குது. அப்போ 12/2 தட் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ 6ன்னு வந்துச்சுன்னா sp3d2 ஆக்டாஹெட்ரல். இதோட சரௌண்டிங்ஸ் ஆட்டம், இதோட இசட்டும் 6 தான், இதோட சரௌண்டிங்ஸ் ஆட்டமும் 6 தான். இப்போ 0. அப்போ லோன் பேரே இல்லை. லோன் பேர் ஈக்குவல் டு 0னா அப்போ ஆக்டாஹெட்ரல் அதே ஷேப்பு அப்படியே வந்துடும். ஷேப்பு ஜாமெட்ரி எல்லாமே இதுக்கு ஒன்று தான். இதே மாதிரி நிறைய மாலிகூல்ஸ் கேட்பாங்க. இன்னும் நம்ம டெஸ்ட்லேயும் ஆன்லைன் டெஸ்ட் நம்ம வச்சதுலேயும் நிறையா கொஷின் கேட்டிருக்கோம். அதெல்லாமே ஆன்லைனில் நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது கொடுப்போம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிச்சிட்டு ஷேப்பை போட தெரியணும். லோன் பேரே இல்லைன்னா அதே ஷேப்பே வந்துடும். ஷேப்பு ஜாமெட்ரி எல்லாம் ஒன்று தான். லோன் பேர் இருந்தால் மட்டும் லோன் பேர் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கணும். அது எந்த இடத்துல போடணும்னு போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பை கன்வெர்ட் பண்ணிக்கணும். போட்டு பாருங்கள். இது நம்ம ஒன்றும் பெருசாக டேபிள்லாம் படிக்க தேவையில்லை. இந்த டேபிளை பார்த்தோன்னே சில பேர் படிக்க மாட்டாங்க. அதுலேருந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கொஷின்லாம் வரும். ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்.